வணக்கம். அஞ்ஞான கிறுக்கன்ல 194வது பகுதி. இந்த பகுதியில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு ஒரு கருத்து ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்மளோட மனசு ரொம்ப உயர்ந்த எண்ணங்களை நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம் ஏற்படும். ஒரு புத்தரை போல, சங்கராரியை போல, பெரிய பெரிய மகான்களை போல நல்லது செய்யணும், எது நடந்தாலும் சமமாக பாவிக்கணும், எதையும் ஈக்குவல் கண்ணோட்டத்தில் பார்க்கணும், பழி வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சமயத்தில் நினைக்கும். ஆனால் அடுத்த சமயமே அதே அப்படியே பல்ட்டி அடித்து இவனை எப்படி கெடுக்கலாமா, அவனை அப்படி பண்ணலாமா, இவன் நம்மளோட மேலே போயிட்டானே, இவனை எப்படி கவுக்கிறது அப்படின்ற மாதிரி கூட ஒரு எண்ணங்கள். எப்படி பண்ணிட்டான், அதுக்கு எப்படி பழி வாங்கிறது, எப்படி இவனை அவமானப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இது ஒரு மனித ஒரு நிலை. இப்போ இந்த நிலையை நினைக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு கூற்று ஞாபகத்துக்கு வருது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனசு உயர்ந்த ஒரு தேனை குடிக்கக்கூடிய ஒரு வண்டை போல் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அந்த வண்டானது தேனை மாத்திரமே குடிக்குமா. அதாவது அதை விட்டுட்டு, அந்த மலரை விட்டுட்டு, அந்த உயர்ந்த தேனையை விட்டுட்டு அந்த குப்பையிலையோ இல்லை அந்த மலத்துலேயோ உட்காராது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். ஆனால் அந்த ஆனது என்ன பண்ணுமா, தேனையும் சாப்பிட்டுட்டு இந்த குப்பையிலையும் உட்காந்து மலத்துலேயும் உட்காந்து தன்னுடைய நிலையை அப்பப்போ மாற்றி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனசை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த உயர்ந்த சிந்தனையை இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம வேண்டிக்கணும், கடவுளை வேண்டணும், நம்ம மனசை அப்படி பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அப்போது இதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் கண்டினியூஸ் ஒரு ப்ராக்டிஸில் இதை கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய ஒரு வார்த்தை. நம்ம முயற்சி செய்து பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தில் தான் இந்த பதிவை பதிவு செய்யணும்னு நினச்சேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.